பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, அம்மா நீங்கள் இப்படி இருக்கிறத பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்த உடனே எங்கள் மொத்த உசுரும் நின்ன மாதிரி அப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இல்லைன்னா இந்த வீடு வீடாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே, நான் என்ன செத்தாடா போயிட்டேன், எதுக்கடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொன்ன உடனே, என்ன கோமதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்தில் நம்ம சரவணலாம், அம்மா நீங்கள் இல்லைன்னா எங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருமா, எங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு கூட எங்கள் ஆள் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, எங்களுக்காக நீ மட்டும்தானே இருக்க, அப்புறம் உன் கையால் சாப்பிட்ற அந்த ருசியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம கோமதி பண்ணுற வேலையை தான் காரணமாக சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அம்மா நீ தான் எங்கள் எல்லாருக்கும் முக்கியம் அப்படியெல்லாம் யாருமே சொல்லவே இல்லை. கோமதி எதிர்பார்க்குற விஷயம் யார்கிட்ட இருந்துமே வரவே இல்லை. அதனால் கோமதி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி இருந்துட்டு, நேற்று என்ன ட்ரெஸ்ஸு போட்டேன், அந்த ட்ரெஸ்ஸு துவைச்சதா இல்லையா, எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுமா, இப்படி ஒரு நிலைமையில் எங்களெல்லாம் விட்டுட்டு நீ எங்கேம்மா போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி சொல்லிடுறாங்க. இதை சொன்ன உடனே நம்ம கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு பேசாமல் எல்லாம் தூங்குங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா படுத்துட்டாரு முன்னையே. ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட அப்பா தூங்கவே இல்லைல்ல, அதனால் அப்பா சீக்கிரமாக தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிவிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மீனாவை போகாமல் நம்ம கோமதி கூடயே இருக்காங்க. நீ மட்டும் எதுக்காகடி உட்காந்துக்கிட்டு இருக்கு, போய் படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் த, அவர் போயிட்டு இருக்கால, அவர் பார்த்துப்பாரு, நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ தான் நானும் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை எதையே வச்சுட்ருக்கீங்க, இவங்க சொன்ன பதிலெல்லாம் பார்த்தியா, எனக்கு அப்படி ஆனது கூட அவங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியல. நான் அப்படி ஆன உடனே இவங்களுக்கு சாப்பாட்டு பயம், வீட்டு வேலை செய்கிறதுக்கு பயம், இப்படி எல்லாத்துக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த வீட்டில் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் இதே மாதிரி தான். ஏன் எங்கள் வீட்டே எடுத்துக்கோங்க, எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அவங்கள விட அதிகமாகவே சேலரி வாங்குறாங்க. அப்படி இருந்தும் என் அம்மாவை அதிகாரம் பண்ணுறது என் அப்பா மட்டும்தான். என் அம்மா ஒரு நாள் அந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டா, அந்த வீட்டையே புரட்டி போகிற அளவுக்கு என் அப்பா ஆக்கி வச்சிருப்பாரு. ஆனால் எங்கள் அம்மாவை அவர் தான் மிரட்டிகிட்ருக்காரு. எது எங்கே இருக்குன்னு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் பெருசாக வீராப்பா மட்டும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் நாம் அவங்க எல்லாருக்கும் தேவைப்படுறோம். அது செய்கிறதுக்கு ஆள் இருந்தால் கூட நம்மளை என்னன்னு கூட இவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ராஜி வராங்க. அக்கா பின்னாடி போயிட்டு நான் துணி எல்லாமே துவைச்சி போட்டுட்டேன், அதே மாதிரி வேறு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் முதல்ல காஃபியை குடி, பால் வச்சுட்டேன், நான் வேணா போட்டு தரட்டுமா, இல்லைக்கா நீங்கள் பாருங்கள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இட்லி வச்சுருக்கேன், சட்னி சாம்பாரும் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைக்கா அதுவே போதும், அதுவே ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் நம்ம மீனாவை கூப்பிட்றாங்க. மீனாவோ ராஜியோ யாரோ ஒருத்தர் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் ராஜியும் ஒரே தடவை போய் நிற்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டீங்களா, சரிப்பா நாங்கள் கடைக்கு கிளம்புறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, கோமதியை சமைக்க விடாதீங்க, வேணும்னா கடையில் கூட வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா, நாங்கள் சமைச்சிட்டோம், அதனால நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி வராங்க. கோமதி வந்த உடனே எல்லாருமே கோமதி கிட்டே விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்க உடம்பு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, சாப்பாட்டு வேலைக்கெல்லாம் நீ போகாத,
நான் மீனாவை பார்த்துக்க சொல்கிறேன், ராஜியை பார்த்துக்க சொல்கிறேன். அப்போ அவங்களால முடியலண்ணா நான் கடையில் வாங்கி தர சொல்கிறேன், நீ எந்த வேலையும் செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டேய் சரவணா போயிட்டு பைய எடுத்துகிட்டு வாடா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன் ரூமுக்கு போகிறாங்க. அம்மா என்னாச்சு? ஏன் பெட் மேலே ஃபுல்லாக ஃபைல்ஸு பையெல்லாம் அடுக்கி வச்சுருக்க, நகை டப்பாலாம் வேறு மேலே எடுத்து வச்சுருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரும் ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டைப்பை எடுத்து அது எல்லாத்தையும் அடுக்கா எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. என்னடி இதெல்லாம், இப்போ எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது வீட்டு மெயின் சாவி, கொல்லபுரத்து சாவி, பீரோ சாவி, கதிரோட பீரோ சாவி, செந்திலோட பீரோ சாவி, சரவணோட பீரோ சாவி, அரசுக்கு சொந்தமானது, இப்படி எல்லா விஷயத்துக்கும் சாவி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வீட்டோட டாக்குமெண்ட்டு, நிலத்தோட டாக்குமெண்ட்டு, கடையோட டாக்குமெண்ட்டு, இப்படி அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதனுடைய டாக்குமெண்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்புக்கு, அதில் என்னென்ன இருக்குது, பேங்க்கில் வச்ச நகையை போக மீதி இருக்கிற நகை, அது மட்டும் இல்லை கேஷாக ஒரு 4.25 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ எதுக்காக இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டில் உங்களுக்கு ஆக்கி போகிறதுக்காக, இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் இல்லை, அந்த அளவுக்கு தான் நீங்கள் என்னை பார்த்துக்கிறீங்க இல்லை, இனிமேல் நான் உங்களை பார்த்துக்கின வரைக்கும் போதும், நீங்கள் என்னை பார்த்துக்கின வரைக்கும் போதும், மரியாதை இல்லாத வீட்டில் இனிமேல் நான் இருக்கிறதா இல்லை, இந்த பொறுப்பை எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்றா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீட்டை மீனா, ராஜி இப்படி எல்லாருமே இருக்கீங்க, அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் போதும் மரியாதை இல்லாத இடத்துல இனிமேல் நான் இருக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு சொல்லிட்டு கிளம்புறதா சொல்கிறாங்க. ஆம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் பஸ் ஸ்டாண்டோ கோயிலோ குளமோ உட்காந்து தூங்கிடுவோம். ஆனால் நீங்களாம் அப்படியா? இங்கே பாருங்கள், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏமா நான் உன்னை நேற்று அந்த மாதிரி பேசினேன், அதனால் நீ கோச்சிக்கிட்டியா? எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் கிடையாது, அதனால் யாரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காந்திமதி ஒரு பக்கம் நேற்று விழுந்ததுனால தலையில் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா இதனால் வரைக்கும் நான் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ தான் நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாடகத்தை நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.